கட்டாவது சூட்டில் நடிச்சு அதே ஆர்டிஸ்டாக வச்சுருக்காங்க. விஷ்ணு சார் ஐஸ்வர்யா இல்லாமல் கண்ணா சார், கார்த்திக் சார், விஜயகாந்த் சார், வேதராஜ் சார், ஸ்ரீகாந்த் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் கருணாகரன் சார், பாபு சார், மீனாட்சி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. சான்பாடு லாஸ்ட் கேமரா பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ஜாய் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எமோஷன்ஸ் ஆக்சுவலாம் கலந்து நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக வந்து தேட்டர்ஸ் சார் கட்டா குஸ்தி 2 ஏன் சார்? ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்காரங்களை வந்து பெண்கள் வந்து பந்தாடுறாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டு ஏன் எதனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா லேடிஸ்? இல்லை, அதான் செகண்ட் பார்ட்டு அப்படின்றது பார்த்து ஒரு எண்டில் ஒரு ஓப்பனிட்டாக வச்சுருந்தோம். அது செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடாக இருந்துச்சு. சரி, அதை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே, அது பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நிறைய பேர் வந்து கேட்கணும்னு செஞ்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது கதை தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் சரி, ஒரு ஆடியன்ஸுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸாக பண்ணுறதுக்கு பேசுகிறது விஷயம், அதனால் செகண்ட் பார்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ பார்ட் ஒன்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகிடுச்சோ அதெல்லாம் வச்சு கதை பார்ட்டில் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக வந்து இதுலேயும் வந்து பெண்களுக்கு விஷயத்தை இருக்கிற மாதிரி தான் நீங்கள் தேர்தலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார் இந்த ஸ்டில் எடுக்கும்போது இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஹீரோயின் பந்தாடுற மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது சார்? ஹீரோ ஒத்துக்கினாரா ஃபஸ்ட்டு? இல்லை, ஹீரோ ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவங்களால அது தூக்க முடியாது. அதனால் மேலே வந்து இதெல்லாம் அடிச்சு அது மேலே ஹீரோ படுத்து வச்சு அதுக்கப்புறம் அப்படிலாம் வந்து சீட் பண்ணி தான் இருக்கும். சார் ரம்யா கிருஷ்ணன் ஒரு கேரக்டர் சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்களா? இதுலேயுமே போஸ்டரில் இல்லை, என்னவா வராங்க? சஸ்பென்ஸ் இல்லை சார். ஆக்சுவலாக ட்ரெய்லரில் அவங்க அந்த ஷார்ட் பண்ணுவாங்க. ட்ரெய்லரில் அந்த ட்ரெய்லரில் ரிவர்ஷன் பண்ணி ஷார்ட் பண்ணுவாங்க. ஓகே சார்.